உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் இன் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகளுக்கு வணக்கம். உறவுகளே, ஒரு சண்டே அதுமா இப்போ உடனே ஷூட் பண்ணி இமீடியட்டாக வந்து நம்ம இந்த வீடியோ போடுறோம். மிக மிக முக்கியமான வீடியோ, ஒரு அதிர்ச்சியான தகவல். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கும் திரு அட்வொகேட் நெல்சன், வழக்கறிஞர் நெல்சன் அவர்கள் பல்வேறு விஷயங்களை நாம் தமிழர் கட்சியை பற்றிய பல்வேறு விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே அவர் இருக்கார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் வீட்டில் ஒரு பயங்கரமான அதிர்ச்சிகரமான நடக்கக்கூடாத சம்பவம் நடந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாம் தமிழர் கட்சியோட தீவிர ஆதரவாளரான ராஜ் பேரான், அந்த கட்டுமசான மாதிரி ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலை அப்படின்றத இன்றைக்கி நான் பதிவு பண்ணுறேன். இந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் மேலே வச்ச விமர்சனங்களை வந்து அவரால் தாங்க முடியாமல் இன்றைக்கி அவர் கூட ஒரு 2-3 பேர் நல்ல ஒருத்தன் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இப்படிலாம் வீடியோ போடுறியே, நீ பேச நியாயமா, எப்படி நான் சொல்கிறேன், அவங்க வீட்டுக்கே போய் கேள்வி கேட்குறேன்னு மாதிரி உள்ளே போய் அவங்க அம்மாவை அடித்து எட்டி உதச்சி ஒரு பேக்குள்ள ஒரு வெட்டருவா, எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எதுக்குங்க வெட்டருவா, ஒரு அருவாவை எடுத்துகிட்டு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்து போச்சு. உறவுகளே, இது வரைக்கும் நான் பார்த்த அளவுக்கு எந்த சேனல்லையுமே இது வரல. நான் நெல்சன் அவர் தொடர்பு கொண்டு பேசினா அவருக்கு எதுவும் ஆகவில்லை. இருந்தாலும் கூட நான் ஸ்டேஷனில் இருக்கான்னா இந்த மாதிரி விஷயம்னான்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோவை வந்து பகிர்ந்துருக்காரு. உங்கள் பார்வைக்காக அந்த வீடியோ இப்போ நான் போடுறேன், பாருங்கள். என்ன பேசுறாங்க? உறவுகளே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு, ஒரு கட்டுக்கோப்பான கட்சி, எங்களோட கொள்கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு பேசினேன். நீங்கள் ஏங்க இப்படி ஒரு கேவலமான சம்பவத்துக்கு பிறகு உங்களை இந்த தமிழ்நாடு நம்புமா? உங்களுடைய ஆட்கள்லாம் எவ்வளோ கேவலமானவனுங்க அப்படின்றதுக்கு இது ஒன்று போதாதா? ஆரம்பத்திலேருந்தே உங்கள் கட்சி ஆட்களுக்கு, உங்கள் கட்சி ஆனால் எல்லாரும் சொல்ல, நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன், நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன், அதுலேயும் பதிவு பண்ணேன், எல்லாரையும் சொல்லவே இல்லை. ஆனால் ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த கட்சியிலுமே உணர்வுபூர்வமாக கொள்கை உணர்வு கொண்ட நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் கூட சில பேர் சுய லாபத்துக்காக கட்சியில் தலைமை இருக்கக்கூடிய 3-4 பேருக்காக எல்லாரோட வாழ்க்கையும் அந்த கட்சி பேரையும் அழிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி சம்பவங்கள்ல இந்த 3-4 பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ட கருமாந்திரமும் ஒன்று. இவங்களாம் ஒரு மனுஷனா? நான் என்ன சொல்கிறேங்க, ஒரு ஆள் வளரும் போது அறிவும் சேர்ந்து வளரும்னு சொல்லுவாங்க. ஒரு முட்டாப்பைய பேச்சுவார்த்தை நடத்துறன்னு போய் கத்தி எடுத்து எல்லாரையும் வெட்ட போய் அவன் சொல்கிறான் பாருங்க, உன்னை வெட்டிட்டு தானே நான் போவேன். எதுக்கு இவ்வளவு, எதுக்கு தெரியுமா? இதான் பேச்சுவார்த்தையை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களா? நீங்க நம்ம கவுன்சிலர் எங்க அப்பா சொல்ற பாருங்க. இல்ல நம்ம வந்து மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அப்பா நீங்க இங்க எதுக்கு இந்த மாதிரி நம்ம பாருங்க. நீங்க சொல்லுங்க என்ன கவுண்டர் ரைஸ் பண்ணி பேசினாலும் அமைதியா பேசுங்க. எங்க அப்பா பாட்டிங்க, எங்க அப்பா அம்மா ரைஸ் பண்றாங்க. திரு நெல்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த
சில பேர், அதாவது சாட்டை துரைமுருகன், இடுமாவனம் கார்த்திக், அண்ணன் திரு சீமான் அவர்கள் இந்த மாதிரி காசெல்லாம் ஏமாத்துறாங்க. விக்னேஷ்ன்றவர் 2016ஆம் ஆண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு அவர் உயிரை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஃபண்ட் ரேஸ் பண்ணி அவர் எந்த ஒரு பணத்தையும் கொடுக்கல அப்படின்னு அவங்க தாயார் பேட்டி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து கட்டுக்கதையோ மேனிப்புலேட்டிவோ பொய்யாவே வீடியோவில் பேசி பொய்யாவே ஒரு வியூஸுக்காக பேசி 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 தன் கட்சியை அழித்து விட்ட சாட்டை துரைமுருகன் போல பேசுகிற ஆள் கிடையாது நெல்சன் அவர்கள். அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. அதை பொறுக்க முடியாமல் ஏன்டா வேலை வெட்டி இல்லாமல் கிளம்பி குடும்பத்தோடு அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவுக்கு யூட்ரஸில் பிரச்சனையாங்க. அவங்க சொல்கிறாரு அந்த வீடியோவில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபைலை எடுங்க, அம்மாவோட ஃபைல் எடுங்க, நான் காமிக்கணும். அந்த காரில் இருக்குது பாருங்கள், டேஷ்போர்டில் எடுங்க. அந்த ஸ்கேன்லாம் காமிக்கிறாரு. எட்டி வச்சுருக்காங்க. அந்த எட்டி உதச்சதுக்கு ஆதாரமாக அவங்க பொண்டாட்டி யார், அந்த ராஜா பேரனோட பொண்டாட்டி அவங்க வெளியே கேட்குறாங்க, நான் வேணா வந்து காலில் உந்து மன்னிப்பு கேட்குறேன். எப்படி நீ எட்டி உதைப்ப அப்புறம் மன்னிப்பு கேட்பேன். அராஜக போக்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைன்னு யாரடா சொல்கிறீங்க? ஏன்டா டேய், உலகத்திலே பெரிய தற்கொலை நீங்கள் தான்டா. இந்த ஒரு சம்பவம் போதுண்டா. இனிமேல் பெண்கள் பாதுகாப்பை பற்றியும் பெண்களை பற்றியும் நாங்கள் தான் கட்டுக்கோப்பான ஆளுங்க, எங்களுடைய கட்சியோட கொள்கை மாதிரி உலகத்தில் எந்த கொள்கைலாம் சொல்லலாம், உள்ள திராணி துப்பு எதுவுமே கிடையாது. சரியா? நீங்கள் சில பேர் பண்ணுற தப்புனால பாவம் இந்த கட்சியே நம்பி நம்ம ஒரு நாகரிகமான அதாவது அரசியலாக்கப்பட்ட கூட்டம், நாங்கள் இப்படி தான் கட்டுக்கோப்பான ஆட்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதா, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உணர்ச்சிகரமான ஒரு கூட்டம்னு உங்களே நம்பி இருக்கிறவங்களாம் பைத்தியக்காரனாகி இந்த மாதிரி உங்களோட சொந்த விருப்ப வெறுப்புகளுக்காக போய் இந்த மாதிரி பண்ணுறீங்கனால கேட்குறேன். அந்த உன் மடியில் கணம் ஏன்டா உனக்கு வலிக்க போகுது? ஏண்டா வீடு பூந்து வெட்டணும் அப்படின்னா சாட்டை திரும்புனா ஒரு 2000 வாட்டி வெட்டியிருக்கணும். ஒரு 2000 வாட்டி வெட்டியிருக்கணும் பேசின பேச்சுக்கு. ஏன்னா புரியலையே. அதாவது ஒரு கருத்து ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். இப்படி தான் அசிங்கமாக பண்ணுவீங்களா? ஆம்பளையாக இருந்தால் வெளில வாங்க. வீடு பூந்து ஒரு பொம்பளை அடிக்கிறது பேர் ஆம்பளைத்தனமா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அப்புறம் நல்லா வாயில் வருது, எனக்கும் பேச தெரியும். வீட்டை விட்டு வெளில வாடா, உனக்கு வெட்டாமல் போக மாட்டேன்டா. உன் குடும்பத்தோட போய் வெட்டுறா. என்னமோ வந்து பார்த்தா அப்படின்னா நீ பெற்று வளர்த்து விட்ட மாதிரி ஒரு கருத்து ரீதியாக உனக்கெல்லாம் நீலாம் ஒரு ஆள். உன் சேனல் அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். இஷ்டத்துக்கு ஊட்டி வச்சிருக்க. 200 தொகுதியில் ஜெயிப்பார், 230 தொகுதியில் ஜெயிப்பாங்களா? என்ன அரசியல் தெரியும்? வெங்காயத்தை தெரியும். நீ என்ன லாபத்துக்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? நீ பேசுகிற பேச்சுனால வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கும், 200 சீட்டில் ஜெயிக்கும். நான் என்ன சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும், அவங்களும் ஆட்சிக்கு வரணும், அதில் மாற்றம் வேணும்பா. யார் மாற்றத்துக்கு வந்தாலும் ஓகே தான். ஆனால் சாத்தியகுருவான விஷயம் நீ பேசணும். நீ பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமாக இருக்குது. அந்த பைத்தியகாரத்தன விஷயத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த தம்பி பேசுகிறதெல்லாம் ஒரு தரவுகளோட பேசுகிறாப்புல, ஒரு ஆதாரத்தோடு பேசுகிறாரு. அந்த விக்னேஷ்ன்ற அவங்க மெடிக்கல் செலவுக்காக உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிதி திரட்டி அந்த காசு அந்த பையனுக்கு போகலாம் அவங்க அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அதை பற்றி பேசுகிறாரு. உண்மையாக தானே பேசியிருக்கிறாரு. ஏபிபி நாட்டில் தான் இன்டர்வியூக்கு சொல்கிறாடா பைத்தியக்காரன் மென்டல் பையனை போய் பார்க்க வேண்டியது தானே. உனக்கு உண்மையாக சொன்னால் வலிக்குது. நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு தலைவர்களோட அந்த தம்பி வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடிக்கு வந்து ஒரு நிலம் அவங்க ஒய்ஃப் பேர்லேயே வாங்கியிருக்காங்க. ஏன்டா காசு இல்லை, லோன் கட்ட காசு இல்லை, இஎம்ஐ கட்ட காசு இல்லை, கட்சி நடத்த காசு இல்லை, ஒரு மீட்டிங் போட காசு இல்லை. உங்கள் சீமான் ஒன்று சொல்லினே இருக்காரு. இதுக்கு மட்டும் எப்போ காசு கட்ட தானே கேட்டிருக்கிறாரு. ஆதாரம்னு கேட்டியே, ஆதாரத்தை கொடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜா பேரன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறான். அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா அந்த தம்பி வந்து ஆதாரத்தோட ஒரு வீடியோ போடுறாப்புல. காலை தூக்கி காமிச்சு காலை கழுவி வச்சிரு, நீ தானே காலில் வந்து விழுவேன்னு சொன்னால் காலில் வந்து விழுறா அப்படின்னு சொல்கிறாப்புல. விழு, நீ காலில் விழ போயிருந்தா காலில் விழணும். உனக்கு ஏற்றுக்க முடியல. ஆரம்பத்துலேருந்தே இதுதான் பிரச்சனை உறவுகளே. உண்மையை வந்து உறக்க சொல்லும்போது அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் நம்மளை பற்றி உண்மையை சொல்கிறாங்களே, ஐயோ நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோமேன்ற பதற்றத்தில் பயத்தில் இந்த மாதிரி அராஜகத்தின் உச்சமாக என்ன தைரியம் வேணுங்க? ஒரு அட்வொகேட்டு, ஒரு யூடியூபரு, ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க தம்பிக்கு, நல்ல நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த கன்னியாகுமரியில் வந்து கனிம வளங்கள் மேட்டரில் வந்து ஒரு அமைச்சரை வந்து அந்த தம்பி ஒரு முக்கிய காரணம் அந்த ஆள் காலி ஆகிறதுக்கும் சீட்டு கொடுக்காததுக்கும் நிறைய விஷயங்கள் அந்த சமூகத்துக்காக பண்ணுறாரு. நீ அவன் வீடு பூந்து வெட்டுறது அருவா எடுத்து பேச்சுவார்த்தை நடத்த வர எதுக்கிற அருவா சொல்கிறா? டேய், உனக்கு என்ன மரியாதை? இல்லை ஒரு ஆள் மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்கிய, மூளை வளர்ந்துருக்கா உனக்கு. உறவுகள் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே நியூஸ் வரல, எதுவுமே போடல.
நான் சொல்கிறேன் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, அதை தாண்டி இந்த வீடியோவை எல்லா சோஷியல் மீடியாலையும் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய் சேரணும். அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஆகணும், விடக்கூடாது. நாம் தமிழர் கட்சியோட சில நபர்கள் இந்த மாதிரி ஓகேவா அராஜக போக்கில், அதாவது அராஜகத்தின் உச்சங்க. அந்த பையன் சொல்கிறான், திமுக கூட எவ்வளோ பேசி விமர்சனம் பண்ணியிருக்கேன், ஒரு அமைச்சரோட விமர்சனம் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி வீடுக்குள்ளே வந்து இப்படி பண்ணது கிடையாது. ஒரு பொறுக்கித்தனமான ரவுடித்தனமான கும்பலை சில பேரை வச்சுக்கிட்டு கட்சி பேரை கெடுத்துக்கிட்டு என்ன போக்கில் போகுதுங்க இந்த கட்சி? சொல்லுங்கள், என்ன போக்கில் போகுது? வெக்கமா இல்லையா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேச முடியுமா? இது வந்து இது அடுத்து இது வந்து ஒரு வரலாறு பதிவுங்க. இது வந்து சோஷியல் மீடியாவில் அப்படியே இருக்கும், எல்லா இடத்துலையும் பகிரப்படும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேஷம் அழிக்கப்படும், உங்களோட முகமூடி அழிக்கப்படும். நல்லவன், நாங்கள் பொம்பளைக்கு பாதுகாப்பு, நாங்கள் வந்து லேடிஸுக்கு பாதுகாப்பு, நாங்கள் தான் அப்படின்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்க. இன்னையோட உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுவே நிற்கிறாங்க அந்த ஆள். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் எவ்வளோ முடியுமோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இதோட இந்த வீடியோவோட சாட்டை துறைமுகனோட எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் சாட்டை துறைமுகன், ஏன்னா சாட்டை துறைமுகனோட வந்து பயங்கரமான விசுவாசி அவர். அந்த மனுஷன் வந்து என்னடா இப்போலாம் வந்து நம்மளை டோட்டலாக வந்து இப்படி ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்களே கிடையாது, இப்படி ஒரு விஷயத்த பேசுகிறாங்களே, நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோமே, டெய்லியே நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோமே வெறுப்பில் சாட்டை துறைமுகன் ஒருவேளை இந்த காரியத்தை பண்ணி அவரே கூட போஸ்ட் தெரில, மேபி இருக்கலாம். ஆனால் நீ பேசின, நான் கேட்குறேன் நியாயமான கேள்வியா இல்லையாங்க? சாட்டை துறைமுகனில் பேசின பேச்சுக்கெல்லாம் எத்தனை வாட்டிங்க அப்போ வந்து கோவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோ கால்டு சொல்கிறீங்க இல்லையா, தற்கூரிங்கன்னு சொல்லிட்டு, அப்போ எத்தனை வாட்டி உன்னை வெட்டியிருக்கணும் சொல்லு? அப்போல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஜனநாயக நாட்டில் பேசக்கூட உரிமை எல்லாமே இருக்குது. உன்ன மாதிரி மானம் கட்டு போய் ஈனம் கட்டு போய் கேவலமான கன்றாவித்தனமான பேச்சுக்கெல்லாம் பேசுறது கிடையாது. தரவுகளோட நியாயமாக இருக்கிற விஷயத்தை உள்ளபடி பேசுகிற அதாவது எங்களுக்கே வந்து பார்த்தோன்னா எதுவுமே ஒரு அது அப்படின்னா எந்த ஒரு எதிர்ப்பு வருது, இந்த மாதிரி ஒரு வெட்டுறதுக்கெலாம் வராங்க அப்படின்னா எந்த தரவுகளே இல்லாமல் ஒரு மானகட்டு போய் பேசுகிறவங்களாம் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லு? என்ன பண்ணியிருக்கணும்? ஆனால் அதை எதிர்கொண்டாங்கல்ல. நீ சோஷியல் மீடியா பேச சோஷியல் மீடியாவும் ஒன்று எதிர்கொண்டாங்க, நீயும் அடியேன்னு அடித்த. இன்றைக்கி ஆளை நீ அமுச்சு விட்டு பார்க்குறியா, இல்லை யார் வந்தா, யாரோட தூண்டுதலில் அவர் வந்தார்? ஏன்னா காரணம் கிடையாது. ராஜ்பவனை பற்றிலாம் பெருசாக தவறாலாம் பேசல. ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல அவருக்கு, அப்படியே ஒரு கருத்தை வைக்கிறாப்புல, சம்மந்தமே இல்லாமல் ஒரு முட்டை கொடுக்குறாரு அப்படின்னு பேசுகிறாப்புல. நீயும் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடு. இல்லைனா வந்து பார்த்தா அப்படின்னா உன்னை தாராளமாக வந்து அவர் மேலே நீ கேஸ் போடலாம், டிஃபமேஷன் கேஸ் போட, அதை அவர் ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாரு. கருத்தை எதிர்கொள்ள முடியாதவங்களாம் சோஷியல் மீடியா எதுக்கடா இருக்கிறீங்க? எதுக்கு பப்ளிக்காக வந்து பேசுகிற? நீ இஷ்டத்துக்கு லூஸ் மாதிரி பேசுகிறதா அது எதிர்த்து வீடியோ போட தான் செய்வான். உறவுகளே, நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன், திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ எல்லாருக்கும் மேக்ஸிமம் பகிரப்படணும், சரிங்களா? இதோட இந்த நாம் தமிழர் கட்சியில் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த சாட்டை துறைமுகனாக இருக்கட்டும், இந்த ராஜாபுரம் மாதிரி ஆளுங்களாம் இதோட காலியாகணும். நீங்கள் நம்ம அவங்கள என்கரேஜ் நம்ம பண்ணக்கூடாது உறவுகளே. ஏன்னா இது வந்து ஒரு அட்ராசிட்டின்னு உச்சம் சொல்லலாம். இவங்க தான் இருக்கிறதே டேஞ்சர், ஓகேவா? இதனால் இந்த கட்சிக்கும் அவன் பேர், அதை நம்பி இருக்க தொண்டர்களுக்கும் என்ன ஆவாங்க? நான் நேற்று இதை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ. தயவு செஞ்சு நம்மளால் எவ்வளோ முடியுமோ இதை ஷேர் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி அவன் ரிமாண்ட் பண்ணி, இதோட இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது. இதுக்கு சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க, கட்சியோட தலைவர், கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்பான்சிபிள், ஓகேவா? ஏன்னா உங்களோட மிக மிக விசுவாசமான ஒரு ஆதரவாளர், உங்களுக்காக தான் டெய்லி ஒரு வீடியோ போடுவார். நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதுக்கும் மானங்கட்டத்தனமாக கேவலமாக ஒரு வீடியோ சாட்டை ஃப்ரேம் பண்ணி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி பொய்யா கேவலமாக ஒரு வீடியோ போடுவாப்பில். அப்போல்லாம் நீங்கள் போட்டால் ஒரு மனுஷனே கிடையாது. ஒரு லேடிஸை உள்ளே வந்து எட்டி வச்சுருக்காங்க, ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவுக்கு யூட்ரஸ் பிரச்சனை, அந்த அவங்க கதறாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே சொல்கிறது எதுவுமே கிடையாது உறவுகளே. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சரித்திரம் படை